எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இரவு இந்த உலகின் ஜீவராசிகள் எல்லாம் ஓய்வெடுக்கும் நேரம். இரவில் பொதுவாக ஆலயம் தொழுதலும் வழிபாடும் ஆகம விதிப்படி கிடையாது. ஆனால் ஒரு சில இரவுகளை நம் முன்னோர் புண்ணிய இரவுகளாக குறித்திருக்கிறார்கள். அந்த நாள்களில் மட்டும் ஆலயத்தில் இறை வழிபாடு நடத்த அனுமதி உண்டு. அவற்றுள் மிகவும் முக்கியமானவை சிவராத்திரியும் வைகுண்ட ஏகாதசியும். உலக வாழ்விலிருந்து விலகி நின்று இறை சிந்தனை குறித்த விழிப்பு நிலையை அடைவதையே நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் இந்த நாட்கள். மனித மனம் ஒரு குரங்கு என்று சொல்வதுண்டு. அதுதான் மனித வாழ்வில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கிறது. ஓரிடத்தில் நில்லாமல் அலைப்பாயும் அதை ஞானிகள் அடக்கியதாக கருதுகிறார்கள். மனதை வென்றவரைத்தான் மகாவீரர் என்கிறோம். ஆனால் அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. அதனால் அந்த குரங்கினை பழக்க வேண்டும். நற்சிந்தனைகளில் இறை வழிபாட்டில் அதை பழக்க வேண்டும். பழக்கப்பட்டு விட்ட மனம் அதை மீண்டும் மீண்டும் நாடிச் செல்லும். அப்படியாக மனதை இறைவன் வசம் ஒப்படைக்க சிறந்த நாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை இந்த பதிவிலே பார்க்கலாம். சிவராத்திரி அன்று கண்விழித்து 4 காலமும் இறைவனை அபிஷேகித்து ஆராதனைகள் செய்தால் நமக்கு எண்ணற்ற நலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு காலத்துக்கும் உகந்த பொருட்கள் என்ன என்பதை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். பொதுவாக சிவராத்திரி வழிபாடு மரணமில்லா பெருவாழ்வு நல்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்ல, வாழும் இந்த பிறவிலேயே பல வளங்களை அருளும் வல்லமை நிறைந்தது சிவராத்திரி. 4 காலமும் இறைவனை கண்டு தரிசித்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமும் கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ வளமும் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தில் லிங்கோத்பவ மூர்த்தியை வழிபட வேண்டும். சிவராத்திரியின் 3வது காலம் லிங்கோத்பவ காலம். லிங்கோத்பவ மூர்த்தி என்பது சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுள் ஒன்று. கோயிலின் கருவறை சுற்றுச்சுவரில் மேற்கு திசையில் நோக்கி இந்த லிங்கோத்பவர் எழுந்தருளி இருப்பார். அடிமுடி தேடிய புராணம் லிங்கோத்பவ மூர்த்தி தோன்றிய நிகழ்வை விளக்குகிறது. சிவராத்திரி அன்றுதான் இறைவன் நெருப்பு பிழம்பாக ஜுவாலையாக ஆகாயத்துக்கும் பூமிக்கும் உற்பத்தியாக நின்றார். மாலும் ஐயனும் அவன் அடிமுடி காண முடியாத திகைத்தனர். சிவபெருமான் நெருப்பின் நடுவிலிருந்து மான்மழு அபயவரத முத்திரைகளுடன் லிங்கோத்பவராக தோன்றி அருள் பாலித்தார். பிரம்மன் தாழம்பூவுடன் சேர்ந்து பொய் சொன்னதால் பிரம்மாவுக்கு இந்த பூ உலகில் கோயில் இல்லாமல் போயிற்று. தாழம்பூ சிவ பூஜைகளிலிருந்து விலக்கப்பட்டது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதே தாழம்பூ சிவபூஜைக்கு சேர்க்கப்படும் ஒரே காலம் சிவராத்திரி இரவின் 3ஆம் ஜாமமான லிங்கோத்பவ காலத்தில் மட்டும்தான். தாழம்பூ மனம் திருந்தி இறைவனை வேண்டி பெற்ற வரம் அது. இறைவன் இந்த பிரபஞ்ச வடிவானவன். அவனின் அடியும் முடியும் தேவர்களும் அறியார். அப்படிப்பட்ட தேவன் நாம் உருவாக்கும் சனிகலிங்கத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் நன்னாள் சிவராத்திரி. அன்பார்ந்த பக்தர்களே, மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஆண்டின் மகா சிவராத்திரியில் 4 காலமும் விரதமிருந்து சிவபெருமானை உள்ளன்போடு தரிசித்தால் எண்ணற்ற நலன்கள் கிடைத்து மரணமில்லா பெருவாழ்வு என்பது நிச்சயம் கிடைக்கும். ஆகவே இந்த சிறப்புக்குரிய சிவராத்திரியில் அனைவரும் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிவராத்திரி தினமானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 அன்று வர இருக்கிறது. விடுமுறை தினமான இந்த நாளில் அனைவருமே இந்த சிவராத்திரியினுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம். சிவபுராணம், திருவாசகம், திருவெம்பாவை முதலியான பதிகங்களை எல்லாம் பாடி உள்ளன்போடு இறைவனை மனதிலே நிலைநிறுத்தி இந்த நேரத்தில் தியானம் செய்து சிவபெருமானை வழிபடுவது என்பது மிகச்சிறந்தது. அடுத்த பதிவிலே சிவராத்திரி விரதத்தில் 4 கால பூஜைகள் செய்வது எவ்வாறு என்பதனை நாம் தெளிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.